முன்னொரு காலத்தில் பசுமை நிறைந்த காட்டில் குதிரை ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த காட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வளரும் சுவையான புற்களை மேய்ந்துவிட்டு ஓடி ஆடி விளையாடி மகிழ்ச்சியாக இருந்தது. குதிரை எப்போதும் மேயும் அழகான புல்வெளியை ஒரு பெரிய காட்டு யானை ஆக்கிரமித்திருந்தது. யானையின் பலத்திற்கு முன்னால் குதிரையினால் எதுவும் செய்ய முடியவில்லை. யாராவது உதவி கிடைத்தால் இந்த யானையை விரட்டிவிடலாம் என்று அது ஏங்கியது. அப்போது அங்கு வந்த ஒரு வேட்டைக்காரன் குதிரையின் கவலையை அறிந்து கொண்டான். அவன் குதிரையிடம், கவலைப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆனால் என்னிடம் இருக்கும் இந்த கனமான ஈட்டியை சுமந்து கொண்டு என்னால் வேகமாக ஓட முடியாது. அதனால் நான் உன் முதுகில் அமர்ந்து கொள்கிறேன். நீ வேகமாக ஓடினால் நான் யானையை ஒரே அடியில் கொன்று விடுவேன் என்றான். மனிதன் குதிரையின் வாயில் இரும்பாலான கடியவாளத்தை பூட்டினான். முதுகில் அமர்ந்து கொண்டான். மனிதன் சொன்னது போலவே குதிரை வேகமாக ஓட அவன் தன் ஈட்டியை யானையின் மீது எறிந்தான். யானை அலறிக்கொண்டு கீழே விழுந்தது. குதிரை மின்னமாலத்தில் பெருமூச்சு விட்டது. மிக்க நன்றி மனிதரே, என் எதிரி ஒழிந்தான். இனி நான் சுதந்திரமாக மேயலாம். தயவு செய்து என் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றது குதிரை. ஆனால் மனிதன் வஞ்சகமாக சிரித்தான். முட்டாள் குதிரையே, உன்னை போன்ற வலிமையான வாகனம் எனக்கு கிடைத்த பிறகு உன்னை விடுவேனா? இனி நீ என் மூட்டைகளை சுமக்க வேண்டும். நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று கூறி சவுக்கு கொண்டு குதிரையை தாக்கினான். குதிரை தன் தவறை உணர்ந்து கண்ணீர் விட்டது. குதிரை சிறிது நேரம் யோசித்தது. அடிமையாக இருப்பதை விட ஆபத்தை எதிர்கொள்வதே மேல் என்று முடிவு செய்தது. அது மனிதனிடம் மெதுவாக பேசியது. எஜமானே, நான் உங்களை எவ்வளவு பெரிய வீரர் என்று தெரியாமல் பேசிவிட்டேன். யானையையே கொன்ற உங்களுக்கு இந்த காட்டில் இருக்கும் தங்க புதையல் பற்றி தெரிந்திருக்குமே என்றது. தங்கமா? எங்கே இருக்கிறது என்று மனிதனின் கண்கள் பேராசையில் மின்னின. அதோ அந்த பெரிய பாறைக்கு கீழே இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஓநாய் காவல் காக்கிறது. என்னால் அதன் அருகே செல்ல முடியாது. நீங்கள் மட்டும் ஈட்டியுடன் போனால் அதை விரட்டி விடலாம். நான் உங்களை இறக்கி விடுகிறேன் என்றது குதிரை. புதையல் ஆசையில் மனிதன் குதிரையின் முதுகிலிருந்து கீழே இறங்கினான். ஓநாயை எதிர்கொள்ள தயாராக அவன் முன்னே சென்றபோது குதிரை தன் கால்களால் அவனை பலமாக ஓங்கி ஒரு உதை விட்டது. மனிதன் நிலை தடுமாறி புதருக்குள் விழ குதிரை மின்னல் வேகத்தில் காட்டிற்குள் ஓடி மறைந்தது.